உபாகமம் 28வது அதிகாரம் නීතිය කතාව 28 වන පරිච්ඡේදයේ 12வது වසන. 12 වන පදය. ස්වාමින් වහන්සේ නිසි කාලයට නුඹේ දේශයට වර්ෂාව දෙන්නටද නුඹේ අත්වල සියලු වැඩවලට ආශිර්වාද කරන්ටද අහස නැමැති තමන්ගේ උතුම් ගබඩාව නුඹට විවෘත කරනසේක. නුඹ බොහෝ ජාතීන්ට ණයට දෙන නමුත් නුඹ ණයට නොගන්නෙහිය. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வாங்க வேண்டாம் சொல்லல. බයිබලයේ කියවෙන ඔබ ණය ගන්නවා කියලා. கடன் வாங்காமல் வாழ்ந்து பழகணும். ඔබ ණය ගන්න නැතුව ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න ඕනේ. இன்றைக்கு ஊழியம் செய்றாக்கள் இருந்து விசுவாசிகள் மூலம் අද සේවය කරන අය පමණක් හැදෙයිලිවන්ත වෙනොත් என்ன செய்கிறது சொல்ற காரணம் என்ன செய்கிறது මොනා කරන්නද? நாங்க என்ன செய்கிறது ඔවුන් නිදාසන කරුණු කියන මොනවා? வேற வழி இல்ல වෙන මාර්ගයක් නැහැ. வேற வழி இல்ல சொல்லி கடனப்பட்டு சுமைக்கு மேல சுமை. வாசிங்க 19-17 நீதிமொழிகள் 19-17 හිතෝපදේශ. දුප්පතුන්ට අනුකම්පා කරන්නා ස්වාමීන් වහන්සේට ණය දෙන්නේය. ඔහුගේ හොඳ ක්‍රියාවට උන්වහන්සේ ඔහුට ප්‍රතිඵල දෙනසේක. ஏழைக்கு இறங்குகிறான், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை என்ன பாருங்க, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப என்ன கொடுப்பார். பாருங்க பிள்ளைகள், யாரு கொடுக்கிறோம் நாங்கள்? என்ன பாருங்க, ஏழை கொடுக்கிறோம், දිලිඳර දෙන්න, சபைக்கு கொடுக்கிறோம், සභාවට දෙනවා, தசாபான் கொடுக்கிறோம், දසෙන් කොටස දෙනවා, கட்டடத்துக்கு பில்டிங் கொடுக்கிறோம், ගොඩනැගිල්ලට දෙනවා, காணிக்கை கொடுக்கிறோம். පඳුරු දෙනවා. ஆனா யாரை திருப்பி தருவாராம்? කවුද දෙන්නේ නැවත? யார் தருவார் சொல்லுங்க? කවුද දෙන්නේ? கர்த்தர் தருவார். ස්වාමින් වහන්සේ දෙනවා. ஆனா கொடுக்கிற இடம் தெரியாம உங்க பணத்தை எங்கெங்கே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ඔබ දෙන්න හරි තැන දන්නේ නැතුව හේමේ දෙනවා. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். දිලිඳට අනුකම්පා කරන මනුස්ස ස්වාමින් වහන්සේට නැහැ දෙනවා කියලා සඳහන් වෙනවා. ஏழைக்கு கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுது. ඒ දිලිඳට දුන්න දේ ස්වාමින් වහන්සේ නැවත දෙනවා කියලා බයිබලයේ කියනවා. இன்றைக்கு நம்முடைய வருமானத்துல ஆலயத்துக்கு கொடுத்திருந்தா இன்றைக்கு நாங்க செல்வந்தரா இருந்திருப்போம். நாங்கள் අපගේ ඒ තිබුණු වැටුපෙන් අපි දේවස්ථාන තිබුණා හද තවත් ධනවන්තයෝ වෙලා. கொடுத்ததை ඔව් දුන්න දේ அவர் திரும்ப கொடுக்கிறாரா? උන් වහන්සේ නැවත දෙනවා. ஹல்லேலூயா சொல்லலாரு. හලෙලුයා කියන්න. நம்பி கொடுங்க ஆண்டவருக்கு. විශ්වාස කළ උන්වහන්සේට දෙන්න. சேலஞ்ச் பண்றேன் நான் உங்களுக்கு. සභාවේ කෙනෙකුට දෙන්න. ஊழியக்காரனா சொல்றேன். සේවකයන්ම කියන්න. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நான். අද උතර ඉන්නවා මම. வசதியா இருக்கிறேன் நான். පාසුවෙන් සිටිනවා. செல்வாக்கா இருக்கிறேன் நான். ධනවන්තව සිටිනවා. கடன் இல்லாம இருக்கிறேன் நான். ණය නැතුව ජීවත් වෙනවා. ஆஸ்வாதமா இருக்கிறேன் நான். සතුටෙන් සිටිනවා. ஒரே ஒரு காரணம், එකම එක හේතුව නම් கர்த்தருக்கு கொடுக்கிறதால. ස්වාමීන් වහන්සේට දුන්නා.